ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கதிர் வந்து 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட மதுரைக்கு சவாரி போயிருப்பார்ல. அதுல அந்த 2 பசங்களோட நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. அந்த பொண்ணு கூட அடிக்கடி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப வருவாங்க, உண்மையிலேயே அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு அந்த பசங்களும் கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாகுது. இங்க பாருங்க, நான் எங்கேயுமே வரல, தயவு செஞ்சு என்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்கன்றாங்க. ஆனா அந்த பசங்க 2 பேரும் விட மாட்டாங்க. அந்த பொண்ணோட மொபைலையும் பிடுங்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த கதிருக்கு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் நடக்கும்னா, ரோட்டு கடையில அந்த 2 பசங்களும் இறங்கி ஏதோ பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து கதிர் அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாரு. ஏமா, இவங்க 2 பேரோட நடவடிக்கையும் சுத்தமா சரியில்லையம்மா, இவங்க கூட நீ கண்டிப்பா மதுரைக்கு போகணுமா, நான் வேணா உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுருவான்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு சரின்றாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாண்டியன் வீட்டை தான் காட்டுறாங்க. குழலி வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த கோமதி கடுப்பாகுது. நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பொட்டி படிக்க எடுத்துட்டு உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்புன்றாங்க. ஆனா குழலி வந்து நான் எதுக்கு போனோம், இது என் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன்னு வாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா பாண்டியனும் வராது. பாண்டியன் வந்து குழலிக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. இங்க பாருப்பா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, உன் மாமனாரு மாமியார் புருஷன் எல்லாருமே தங்கமான ஆளுங்க, தேவையில்லாம பொடிவாதம் பிடிச்சி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, ஒழுங்கா உன் மாமியார் வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. குழலியோட வீட்டுக்காரர் அவங்களை கூட்டு போறதுக்காக பாண்டியன் வீட்டுக்கு வராது. ஆனா குழலி ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. என்னாலாம் போக முடியாதுன்றாங்க. ஒரு கட்டத்துல கோமதிக்கெல்லாம் செம டென்ஷன் ஆகுது. குழலிக்கு பட்டார்னு ஒரு அற விடுறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பண்ற, ஒழுங்கா உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிரு, இங்க பாரு அங்க போய் ஒழுங்கா இருக்கணும், ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு தெரிஞ்சு பிச்சு புடுன்னு சொல்லி மாட்டி தான் அனுப்பி வைக்கிறாங்க. கோமதியோட கோவத்தை பார்த்து 3 மருமலுக்கு லைட்டா ஷாக்கா தான் இருக்கும். அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சீரியல் பார்க்க ஓரளவு நல்லா தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.